பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடு. என்னங்க இந்த பிரச்சனை, என் மேலே கையை வச்சுட்ட, கையை வைக்காத அப்படிங்கிற மாதிரி பார்வை பேசிக்கிட்டு இருக்காரு. பார்வை நான் கையை வச்சு இவன் தட்டி விட்டாரு. என்னங்க இப்படி இருக்காங்க இவங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? என்ன கையை வச்சா என்ன பிரச்சனை? இல்லை பார்வுக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் என்னங்க, எதுக்கு அதை இங்கே கொண்டு வரணும், லிவிங் ரூமுக்கு கொண்டு வரணும்? இவன் என்ன பெரிய இவர் தேவதூதர்கள் மாதிரி? இந்த ஆள் பல ஷோவில் பொம்பளைங்களை தூக்கிட்டு போகிறது, அவார்ட் ஷோலெலாம் தூக்கிட்டு போனது பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்தது இல்லையா? பாவனியை தூக்கிட்டு போகிற ஸ்டில்லாம் வெளியாகிடுச்சு. இப்போ என்னங்க ஒன்றுமே புரியலைங்க. அப்புறம் இன்றைக்கி எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போது அழகாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு பல்லேலக்கா சாங்கோடு ஸ்டார்ட் ஆச்சு. இது எங்கள் பல்லேலக்கா அந்த சாங்கோடு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் திவாகர்கிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் தீபக்கு. இவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார் தெரியுமா திவாகர். அடுத்தவங்க என்ன பேசினாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் பாட்டுக்கு அவர் பதிவு பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். உங்களை டாஸ்க் பண்ண 100 நாள் உங்கள் உள்ளே அனுப்புனா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க. இல்லை சார், நாங்கள் டைம் பார்த்து தான் சார் போடுவேன். உடனே பிரவீன் 6 மணிலேருந்து காலைல 6 மணிலேருந்து நைட் 6 மணி வரையும் போடுவார் சார்னு உடனே சிரிப்பு எல்லாருக்கும். அப்புறம் சொல்கிறார் திவாகர் வினோத், நீங்கள் எப்படி தெரியுமா திவாகர், செந்தில் கவுண்டமணி ஒரு காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அவர் பேசுகிறத அவர் கவுண்டர் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவுண்டர் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி காமெடி பண்ணிங்கன்னா இது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் மூவி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போயுமே நாங்கள் ஒரு சீரியஸாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். நான் தான் சொன்னேன்ல, திரும்பவும் என்கிட்டே அந்த வேலையை பார்க்குற பார்த்தியா நீ அப்படிங்கிற மாதிரி நல்லா கலாய்ச்சி விட்டார் தீபக். ஆனால் நல்லா அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் உடனே பிக் பாஸ், தீபக், பிரியங்கா, மஞ்சரி, இத்துடன் இந்த வீட்டில் உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது, கிளம்புங்க அப்படின்னோடனே ஐ லவ் யூ காய்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கலாம். அப்புறம் இந்த விக்ரம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார்ல, அது என்ன பண்ணிருச்சுன்னு அந்த திவ்யா, அதான் டெக்கோரம், டிக்னிட்டி, டிசிப்ளின், சிகரெட்டு எப்ஜே கூட சிகரெட் அடிக்கும்ல அந்த திவ்யா தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தது, என்ன பாடி நகருது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டாங்க போல். அது காமெடியாக சொல்லியிருக்கும் போல், பெரிய அளவுக்கு சொல்லலை. ஆனால் இது ஒரு பாடி ஷேமிங்னு பெரிய அளவில் இந்த பிள்ளைங்கள்லாம் க்ரியேட் பண்ணிருச்சுங்க. சுபிக்ஷா, வியானா எல்லாம். அவனுக்கும் கொஞ்சம் ஹேர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஹேர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. நான் ஜாலியாக தான் சொன்னேன், என்னமோ நான் ஜாலியாக சொல்லலைப்பா, சரியாப்பா, நான் பேசவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு விதமான பாடி ஷேமிங் தான். ஆனால் பெரிய அளவில் சீரியஸாக இல்லை. அது சாண்ட்ராவாக தான் சொல்லிச்சு, இது பாடி ஷேமிங் இல்லை அப்படிங்குது. புரியுதா உங்களுக்கு? இவங்க இப்படி தான், இது பாடி ஷேமிங் இல்லை. அதாவது என்னது, டெட் பாடி பாடி நகருது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாடி ஷேமிங் தானே அது. உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒருத்தனை என்னப்பா உடம்பு சரியில்லாமல் கிடந்தால் பாடி நகருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. அப்புறம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பிக் பாஸ் சொன்னார், ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் போய் சொல்கிறதுக்கு, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் போய் சொல்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. எவனை பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்னொன்னே ஒடியாடுறாங்க. கனி வருது. விக்ரம் நல்லா பண்ணார், என்ன தான் நடந்தாலும் விக்ரம் நல்லா பண்ணார். வியானா, பாரு, துஷார், பாரு, வினோத், பாரு, ரம்யா, திவாகர், சபரி. இந்த சபரி பண்ணுற எச்ச வேலை என்னென்னா, திவாகரும் நல்லா பண்ணாங்க, கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க, பாரும் நல்லா மாற்றிக்கிட்டு அவங்க ஒரு செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விடலாம் சூப்பராக சுபிக்ஷா பண்ணாங்க. ஏண்டா ஒரு ஆள் வந்துட்டு சுபிக்ஷா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு போகாமல் கொலை வளன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியோ ஆடின ஆட்டத்தில் பாதி கூட இவன் ஆடலை. இவனெல்லாம் ஏதாச்சும் டைட்டில் வின்னர் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா கடுப்பாயிருவேன். அப்புறம் எப்ஜே, சுபிக்ஷா, ஏன்னா சபரி சொல்லிட்டார்ல, அண்ணன் சொல்லிட்டாரு, அப்புறம் தம்பி சொல்லணும்ல. அப்புறம் விக்ரம், பிரஜைன் எப்படி கண்ட்ரோல் பண்ணார்ல, அதனால். அடுத்து அமித், பாரு, திவாகர், வியானா, பாரு, பிரஜைன். அதாவது பிரஜைனை சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறம் தெரியும். கெமி, பாரு, கமருதீன், பாரு, சுபிக்ஷா, பாரு, பிரவீன் ஒரு மாதிரி செம்மையாக பண்ணாங்க. அதுக்கு பிக் பாஸே சொன்னார் குட் ஒன்னு சொன்னார். ஏன்னா மறைஞ்சிக்கிட்டு சொல்ல மாட்டேன், பாரு ஒன்று பண்ணான் அவன். பிரவீன் சூப்பராக இருந்துச்சு. பாரு, சாண்ட்ரா, பிரஜைன் எப்படி பொண்டாட்டி புருஷனையே
இவங்க 2 பேரும் அந்த கேம் ஆட தான் வந்திருக்காங்க. என் பொண்டாட்டியை தொட்டினா நான் வருவேன்டா, என் புருஷன் நான் தான்டா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். இவங்களாம் இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும்னு வந்திருக்காங்க, பிரஜைனும் சாண்ட்ராவும். நல்லா கேட்டுக்குங்க மக்களே. பல பேர் கமெண்டில் வந்து திட்டுவாங்க, நீ வந்து பார்வதிக்கு பிஆர், வியானாக்கு பிஆர், திவாருக்கு பிஆர். நான் யாருக்குமே பிஆர் கிடையாதுடா, எல்லாருமே பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பிரஜைன் சாண்ட்ராலாம் 10 லட்ச ரூபா கொண்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. பாரு வச்சுட்டு வந்திருக்கு, வியானா வச்சுட்டு வந்திருக்கு, எல்லாம் வச்சுருக்காங்க. தர்பீஸ் மட்டும்தான் வைக்கல, வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும்தான் வைக்கல. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பிஆர் தான். திவ்யாலாம் 10 லட்சத்துக்கு மேலே டெக்கோரம், டிக்னிட்டி, கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்கு எப்ஜே பரவாயில்ல போல், அவன்லாம் வந்து பிஆர் வைக்கல, ஒன்றும் வைக்கல. கூத்தடிக்கிறாங்க பாருங்க. சபரிலாம் பிஆர் தான், கனி பிஆர், எல்லாமே பிஆர் வச்சுருக்காங்க. அங்கே என்ன வச்சுருக்காங்க, என்ன அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். இதில் என்னகிட்ட வந்துடுறாங்க, நான் பிஆர் வேலை செய்கிறேன்னு. ஏண்டா என்னத்தை சொல்கிறது போங்க. அப்புறம் பிரஜைனு எப்ஜே கொஞ்சம் நாளாக ஜாலரை போடுறான்ல, அதனால் எப்ஜே உடனே. திவ்யா சிகரெட்டு, எப்ஜே வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஜாலரா தான். புரியுதா உங்களுக்கு? என்ன மாதிரியான ஜாலரான்னு தெரியுதா ஏன் சொல்கிறாங்கன்னு? உடனே 8 ஓட்டு விஜய் பார்வதி பெஸ்ட்டு பர்ஃபார்மர். அதனாலே நம்ப முடியல, பிக் பாஸ்னாலே நம்ப முடியல. இட்ஸ் மீன்ஸ் அ லாட். நான் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் மன்னித்து பெருந்தன்மையாக என்னை ஓட்டு போட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ஆக்கி உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்ஜே சொல்கிறாரு, பாரோ வீக்கெண்ட் மோடுக்கு வந்துட்டீங்க போல், வந்துட்டாடா டே அப்படின்னு. திவ்யா மூஞ்சி செத்து போச்சு, முடிஞ்சு கதை. ஏன்னா அந்த ஆட்டம் ஆட்டம் போட்டுச்சு. பார்வை பண்ணது தானடா அதோட கொடூரமாக தானடா திவ்யா பண்ணுதுன்ட்டு பார்வை பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஆக்கிட்டாங்க பாருங்கள். திவ்யாவை அடிக்கிறதுக்கு என்னென்ன அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போன வாரம் எப்படிலாம் மாறி இருக்கு பாருங்கள் வீடு. அப்புறம் திவ்யா சொல்லுது 8 ஓட்ஸ் இருக்குது ஒன்று, இருந்துட்டு போட்டோம். யார்? பிக் பாஸ் விடைக்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? எல்லோரும் சொல்கிறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லுமா அப்படின்னோடனே திவ்யாவே வாயில் சொல்ல வச்சுட்டாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பாரு அப்படின்னு. ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போய் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பார்வதி அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லிச்சு. இந்த முறை குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு போல் அப்படின்னு. ஆமாம் குரூப்பாக சேர்ந்து இதை பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பாரு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த வார கேப்டன்சி டாஸ்கில் பாரு நீங்களும் கலந்துக்க போகிறீங்க. அப்புறம் எப்போதும் நடக்காத ஒன்று சொல்கிறேன், போன வார கேப்டனையும் அதில் கலந்து வைக்க போகிறேன். கேப்டன்சி டாஸ்கில் திவ்யாவும் வர்றாங்க. ஸோ விஜய், பாரு, திவ்யா, சபரி, பிரவீன் அந்த டாஸ்கில் வீக்லி டாஸ்கில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார் வாங்கினதுக்கு இவங்க 4 பேரும் கேப்டன் ஆக போகிறாங்க. யாரோ ஒருத்தன் மேக்ஸிமம் சபரி பாரு ஆக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போமே. அடுத்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரு துஷார், ரம்யா சாண்ட்ரா, வியானா சாண்ட்ரா எப்ஜே, வினோத் சாண்ட்ரா பிரஜைன், அரோரா சாண்ட்ரா எப்ஜே வியானா திவாகர் கடுப்பாயிட்டார். சாண்ட்ரா எப்ஜே கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாருங்க. வேறு லெவல். ஒருத்தவங்க ஃபேம் மேலே புறாமப்பட்டுக்கிட்டு யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவர் யாருனே தெரியாது, நான் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லி ஃபேக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான், பொய்யா சொல்கிறான், இந்த வண்டி எத்தனை நாளைக்கு ஓடுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அட்டின்னு அடிச்சிட்டாருங்க. அவனுக்கு மூஞ்சே செத்து போச்சு தெரியுமா. கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அமித்து கூட பிரச்சனை பண்ணி பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். திவாகர் வேறு லெவலுங்க. அந்த ஆள்லாம் பிக் பாஸுக்குன்னே செஞ்சவர், அளவெடுத்து செஞ்சுருக்காங்க. ஆக்டிங்லாம் இல்லை, காமெடியனாக போகலாம், வினோத்தோடு சேர்ந்து படத்தில் நடிக்கலாம். மற்றபடி ஹீரோ ஆக முடியுமா என்னன்னு தெரில, அது முடியாது. ஆக்டிங் வேணும்ல, அதான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து சுபிக்ஷா சாண்ட்ரா எப்ஜே, பாரு சாண்ட்ரா எப்ஜே, ரம்யா கமருதீன் சாண்ட்ரா, பிரஜைன் துஷார் அமித், திவ்யா துஷார் கமருதீன். சரியான அடிங்க கமருதீன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன வாந்தி வருதா? யார்? திவ்யா. என்ன வாந்தி வருதா? வாந்தி எடுக்கணுமா? ஆமாம் எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை இங்கேயே எடுக்கலாமே. அப்போ எடுங்க. நீங்கள் பிடிக்கிறீங்களா?
நான் எடுக்கிறேன் நீ பிடிங்க அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டான் கமருதீன். மூஞ்சி செத்து போச்சுங்க. திவ்யா வச்சு செஞ்சுட்டாங்க மொத்தமாக. அடுத்து பிரஜைன்னு பாரு தான் அந்த கார்டை எடுத்துகிட்டு வருது. ஒரு பாயிண்ட் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு. உடனே திவ்யா பிரச்சனை விடுது, நானும் ஆர்டர் பண்ணிக்கணுமான்னு. என்ன சொல்ல வருதுன்னா, நான் டச் பண்ண இந்த மாதிரி அண்ணன் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் தட்டி விட்டார். அது வந்து என்னமோ பண்ணாதீங்க, கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிருச்சு, பிரச்சனை பண்ணிருச்சு. இந்த தட்டி விட்ருக்காங்க அந்த பிரச்சனை. அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உடனே சேண்ட்ரா நீ தான் சொன்ன என்கிட்ட, நீ வந்து உன் புருஷனை சைட் அடிக்கிறேன்னு, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரஜைன்னு உடனே நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. யார் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னோடனே சாண்ட்ரா எஃப்ஜே ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து வித் யுவர் பெர்மிஷன் மண்டி போடுறாருங்க. மண்டி போட்டு எனக்கு இந்த அக்காவும் வேண்டாம் தங்கச்சியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு டச் பண்ணுறது பிடிக்காது, நான்லாம் வந்து ஒரு டிக்னிட்டியாக வளர்ந்துருக்கேன், அப்படி வளர்க்கப்பட்ட ஒருத்தன், அது இதுன்னு எதாவது சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் பல ஷோஸில் பார்த்தீங்கன்னா பாவனியை தூக்கிட்டு நடக்கிறது, அவரை தூக்கிட்டு நடக்கிறது, அதாவது நாடகத்தில் நடக்கலாம், இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்க சொன்னாங்களா? நீ டிக்னிட்டியாக இருந்தியா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுங்க. ஆனால் பாரு பண்ணதும் தப்பு, இவர் பண்ணதும் தப்பு தான். ஸோ அவன் விருப்பம் இல்லாமல் தொட்டதும் தப்பு, இவர் உடனே இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணதும் தப்பு, அதுக்கு சாண்ட்ரா ஜால்ரா போட்டுக்கிட்டு வந்ததும் தப்பு. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். கேவலமாக தான் இருந்துச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதை பற்றி சுபிக்ஷா பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களோட கேமை காலி பண்ணுறதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க மாதிரி அடிச்சிருச்சு. வேறு லெவல். வியானாவும் சுபிக்ஷாவும் விவரமாக இருக்காங்க. அப்புறம் சொல்லுது, எனக்கு தெரியும் கம்முரு கூட பவுண்ட்ரி நான் செட் பண்ணுவேன் எவ்வளோ தூரம்னு, என்ன கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா, ஒன்றும் முடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி ஃபார் கம்ரு அண்ட் மை ஃபேமிலி, மற்றவங்களாம் எனக்கு யார் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருச்சு. சுபிக்ஷா போய் கேட்குது, யார் என்கிட்ட இந்த கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்கன்னு ஏன்னு சொன்னீங்க அப்படின்னு பிரச்சனைகிட்ட கேட்குது. நான் எல்லாரையும் சொல்லலாமா, அதை மட்டும்தான் சொன்னேன். சரிம்மா சரிண்ணான்னு போயிடுச்சு. என்னென்னா என்னக்கிட்ட சொன்னிச்சு நான் ஒரு புருஷனை சைட் அடிக்கிறேன்னு, நான் உன்னை செருப்பால்ட்டி அடிப்பேன்னு அப்போயே அது மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டேன் சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருமே அதை பண்ணியிருக்க தேவையில்லை, கொண்டு வந்திருக்க தேவையில்லை. அதுதான் கொண்டு வந்துருச்சு. கம்முரு பேசிகிட்டு இருந்தான் போய், அதுதான் கொண்டு வந்துருச்சு, நான் கொண்டு வரல. ஜாலியாக பேசினதை வந்து சாண்ட்ரா அக்கா கொண்டு வந்தாங்க இங்கே அப்படின்னு கம்முரு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அதோட அது முடிஞ்சிச்சு. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு, திவ்யா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு எஃப்ஜே வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. என்ன நேராக அடிக்க முடியாமல் இந்த மாதிரிலாம் கேம் ஆடி அடிக்கிறீங்களா, உள்ளே போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜெயில் சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் உடனே கானா வினோத்தும் சேர்ந்து பாடினார். பாரு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஜாலியாக உங்களுக்கு அப்படியே பார்க்குது நக்கலா, போறியா போடா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு டாஸ்க்கு, ஹெல்த்தி க்ரோசர் வழங்கும் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுக்கு என்னென்னா ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு நல்லவர், துணை இருப்பவர் அப்படிங்கிற மாதிரி விக்ரமையும் கனியையும் ஒரு கிரெடிட் கொடுக்கறதுக்காக பண்ணாங்க, நல்லவர் வல்லவர்னு காட்டுறதுக்கு. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து விக்ரம், திவாகர் வந்து பாரு, சுபிக்ஷா வந்து விக்ரம், அரோரா வந்து விக்ரம், வியானா வந்து விக்ரம், அமித் வந்து வியானா, கெமி வந்து விக்ரம், திவ்யா வந்து கனி, சபரி வந்து துஷார், கம்ரு வந்து வினோத், கனி வந்து விக்ரம், பிரஜைன் வந்து பிரவீன், பாரு வந்து திவாகர், துஷார் வந்து திவாகர், விக்ரம் வந்து கனி. ஸோ த குட் சோல் ஆஃப் த ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ் யாருன்னா விக்ரம். எப்படி ஜெயிச்சிட்டாப்புல. அப்புறம் வந்து தயிர், மைதா இல்லாத 0% மைதா இல்லாத ஒரு தயிர் கலக்கியெல்லாம் குடித்தாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ள ஜெயிலில் டபுள் கேம் ஆடுது பாரு. அதாவது எப்படின்னா பாரு, சாண்ட்ரா சொல்லுது, இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட உட்காந்து பேசி வாங்கிட்டு அப்புறம் அதை வச்சு அட்டாக் பண்ணுவா, அது வந்து ஒரு ஒஸ்ட்டு கேமு, அவள் குட் கேம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்கா, ஆனால் அது வந்து ஒரு கேவலமான கேம்னு புருஷனை பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவாகர் பாவம் நல்லா வேலை செஞ்சார் தெரியுமா, இந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அவர் கட்டி பிடிச்சி அவர் வந்து ஒரு க்ரெடிட் கொடுக்கணும் அப்படி மாதிரி கொஞ்சம் நல்ல விதமாக தான் சொல்லுது சாண்ட்ரா. வியானா எனக்கு தெரியல, அது எந்த மாதிரியான கேரக்டர்னு எனக்கு தெரியல, ஜட்ஜ் பண்ண முடியலன்னு புருஷன் சொல்கிறான். திவாகரை பாவம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. அப்புறம் பிரஜைன்னு சொல்கிறாரு,
என்னோடய அக்கா தங்கச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா பாரு வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன். இல்லை விஷத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், ஏதாச்சும் பவுடர் போட்டு கலந்து கொடுத்து முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதாவது பிரஜைன்ட்டையும் பிரச்சனை இருக்குது, பாருக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஒரு பேச்சா? புரியல எனக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.